இன்றும் நாளையும் 19 மாவட்டங்கள்ல வெப்பநிலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நாளை மறுநாள் 7 மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு மிக முக்கிய வெயில் காலமா இருக்கக்கூடிய ஏப்ரல் மேல கூட இந்த அளவுக்கு வெயில் தாக்கம் இருக்குன்னு வானிலை சொல்லல. பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்துல இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்க காரணம் என்ன? பொதுவாக ஆக்சுவலாக மே ஜூனில் அதிகமாக வெப்பநிலை பதிவாகும். ஆனால் இந்த வருடம் ஜூலை மாதத்தில் அதிகமாக டெம்பரேச்சர் பதிவாகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்றால் அந்த தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாகிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை வீக்காக இருக்கு ஆக்சுவலாக. அதனால தென்மேற்கு பருவமழை வீக்காக இருக்கிறதுனால அந்த அரபிக்கடலிருந்து வரும் காற்றானது வேகம் குறைந்து அந்த ஈரப்பதம் குறைவாக நிலப்பகுதிக்கு வருது. கடல் பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்கு ஈரப்பதம் கம்மியாக வருவதனால உங்களுக்கு மேகங்கள் உருவாது கம்மியாக இருக்கு. மேகங்கள் கம்மியாக உருவாகிட்டு இருக்கு. இதனால நம்ம தமிழக பகுதியில் மேகங்கள் இல்லாமல் இருக்கு. அதாவது உள் தமிழக பகுதிகளில் மேகங்கள் இல்லை. மேகங்கள் கம்மியாக குறைவாக இருப்பதனால் உங்களுக்கு சன்னினுடைய தாக்கம் சூரிய ஒளி பூமியை நேரடியாக தாக்கிறது. அதனால் வெப்பநிலை உருவாகி அதிகமாக இருக்கு. அந்த காற்று வறண்ட காற்று. இன்னொன்று மற்ற மாவட்டங்களில் கடல் காற்று உள்ள வரும். இங்கே கடல் காற்றும் கடலிருந்து தூரமாக இருந்துட்டு இருக்கு. மறுபடியும் இந்த காற்று வரும் மேற்தொடர்ச்சி மேற்கிருந்து வரும் காற்று உலர்வான காற்று வறண்ட காற்று. இதனால் இந்த காரணத்தினால் உங்களுக்கு வெப்பநிலை அதிகமாக உள் மாவட்டங்களில் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. அதனால ஒரு 19 மாவட்டங்களுக்கு அரௌண்ட் நெக்ஸ்ட் 2 days அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை கொடுத்துருக்கோம். 3ஆவது நாள் மதுரை பகுதிகளில் ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு வெப்பநிலை கொடுத்துட்ருக்கோம். இந்த வெப்பநிலை ஒரு அடுத்த 3 நாட்களுக்கு நீடிக்கும். இது இன்னும் நீடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நேற்று நமக்கு இந்தியாவிலேயே அதிகபட்சமான வெப்பநிலை மதுரையில பதிவாயிருக்கு. 42.5ங்கிற அளவுல பதிவாயிருக்கு செல்சியஸ்ல. என்ன காரணம் சார்? அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு அதிக அளவுல வெப்பம் பதிவாகக்கூடிய காரணம் சார்? ஆக்சுவலாக இப்போ நார்த்தில் மழை பெய்யிட்டு இருக்கு. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன்னால நார்த்தில் மழை சீசன் அங்கே டெம்பரேச்சர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் ஆந்திரா, கர்நாடகா, இது தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த ஏரியாவில் தான் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த இதில் ஜூலையில். ஏன்னா இப்போ நமக்கு இது அங்கே மான்சூன் ஆக்டிவ் இருக்கிறதுனால நார்த் வெஸ்ட் சென்ட்ரல் இந்தியாவில் மேகங்கள் இருந்துட்டு இருக்கும். இங்கே மேகங்கள் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் விட நேற்று ஒரு 3 மாநிலங்களுக்கு வெப்பநிலை கொடுத்துருந்தோம். ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இன்டீரியர் பார்ட்ஸில். ஸோ அதனால் நேற்றுப்படி வெப்பநிலையை பொறுத்தாலும் தமிழ்நாட்டில் இது மதுரையில் 42.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை பதிவாச்சு. அடுத்தபடியாக ஆந்திராவில் கவாலின்னு ஒரு இடத்துல 41.5 டிகிரி டெம்பரேச்சர் பதிவாச்சு. ஆமாம், இது அங்கே எதிர்பார்த்தது. ஏன்னா மேகங்கள் கம்மியாக இருக்குது, மான்சூன் வீக்காக இருந்துட்டு இருக்கனால இந்த பொதுவாக நம்ம சவுத்து பெனின்சுலர் இந்தியாவில் மான்சூன் வீக்காக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாக பதிவாகும். இந்த ஜூலை மாதங்களில் இந்த போல தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் அதிகமாக வெப்ப பதிவாகிறது இயல்பு தான் சார்? இது இயல்பு தான். ஏன்னா கடந்த 10 வருடங்களை பார்க்கும்போது எங்கிட்ட ரெக்கார்டு படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆண்டு ஜூலை மாதம் தான் உங்களுக்கு வெப்பநிலை இது வெப்பநிலை மதுரையில் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. கடந்த வருஷம் கூட 2025 கூட 41.5 டிகிரி வெப்பநிலை பதிவாயிருக்கு. 2017 42 டிகிரி சென்டிகிரேட் 42 டிகிரி சென்டிகிரேட் பதிவாயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் இயர் இந்த வருஷம் லாஸ்ட் இயர்லேருந்து 1 டிகிரி அதிகமாக பதிவாயிருக்கு. அந்த ஓவரால் லாஸ்ட் 10 இயர்ஸ் இப்போ ரெக்கார்டு ஆல் டைம் ரெக்கார்டு படி பார்க்கும்போது இந்த வருஷம் பதிவான வெப்பநிலை தான் அதிகமான வெப்பநிலை. 42.5 தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் மதுரையில். இந்த ஆண்டை ஒரு சூப்பர் எல்னினோ வருஷம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. மழை அதிகமா பெய்யும், வெயில் அதிகமா இருக்கும், எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்டா இருக்கும்ன்ற ஒரு பயம் இருக்கு. நமக்குமே ஜூன்ல நல்ல மழை இருந்தது, 60% வரையிலும் இயல்போட அதிகமா மழை கிடைச்சிருந்தது. இப்ப வெறும் 7% தான் நம்ம இயல்போட அதிகமா மழை இருக்கும். ஜூலைல தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கிற இயல்பை விட மிகவும் குறைவா இருக்கு. என்ன காரணம் சார்? இன்னும் பருவமழை இதே நிலையில தான் நீடிக்குமா ஜூலை மாதம் முழுவதும்? நமக்கு ஆக்சுவலாக எல்னினோ மட்டும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. எல்னினோ ஒரு கிளைமேட் பினாமினா. இப்போ நம்ம வெதர் பினாமினா அதனுடைய இம்பேக்ட் 1 or 2 days தெரியும். இது எல்னினோ கிளைமேட் பினாமினா. ஸோ அதனுடைய இம்பேக்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 month இல்லை மந்த்லி ஸ்கேலில் ஒரு 1 month 2 month இல்லை 6 month அந்த ஸ்கேலில் தான் இம்பேக்ட் வரும் எல்னினோட இம்பேக்ட். ஆனால் இப்போ நம்ம தற்சமயம் இது மழை குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் மான்சூன் வீக்காக இருந்துட்டு இருக்கு. அந்த இப்போ மான்சூனுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. சவுத் வெஸ்ட் இப்போ தென்மேற்கு பருவமழை ஒரு நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கணும்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் அந்த லோ லெவல் ஜெட் சொல்லுவோம், அரபிக்கடலேருந்து வரக்கூடிய காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கணும்.
எங்களுக்கு ஹீட் லோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், மான்சூன் ட்ரப்பலாக இருக்கணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ வந்து கம்மியாக இருக்குது, வீக்காக இருக்கிறதுனால வந்து மான்சூனுமே வந்து வீக்காக இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக்காக இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக்காக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து மழை இப்போ நம்ம சவுத் நம்ம பெனின்சுலர் இந்தியாவில் வந்து மலைகளுடைய அளவு கம்மியாக பதிவாகிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக எதிர்பார்க்கும் அடுத்த ஒரு 12ஆம் தேதியிலிருந்து இந்த மான்சூன் ரிவைவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த லோ லெவல் ஜெட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அதனால வந்து அதிகமான ஈரப்பதம் வந்து நம்ம நிலப்பகுதிக்கு கொண்டு வரும். காற்று இது கடலிலிருந்து நிலப்பகுதிக்கு வந்து அதிகமான ஈரப்பதம் வரதுனால இந்த மான்சூன் வந்து ரிவைவ் ஆகும் வரும் ஜூலை 18லிருந்து. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை எதிர்பார்க்கலாம்? ஜூலை 18க்கு பிறகு எந்த பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம்? பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பொதுவாக மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் இந்த இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்களும் கூட டெய்லி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து 1 or 2 பிளேஸில் வந்து லைட் ரெயின்ஃபால் கொடுத்துட்டு தான் இருக்கும். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. அது போக வந்து வட தமிழக பகுதியில் வந்து 18, 19 வந்து இன்க்ளூடிங் சென்னை ஒரு சில இடங்களில் வந்து 18, 19 தேதியில் வந்து மழை இருக்குது.